ஓகே, அடுத்தது அது என்ன விட வரும் உங்களுக்கு 5வது விட வரும். ஓகேடா, சரியா? அடுத்து அடுத்த 24வது, அடுத்த 24வது கேள்வி. 24வது கேள்வி. அப்ப 24வது கேள்வி பின்வற்றுள்ள எது என்ன? செறிந்த HNO3 என்ன? செறிந்த H2SO4 உடனான பென்சீனின் நைட்ரேட்ட பொறுமுறையில் சரியான ஒரு படிமுறையை என்ன வகை குறிக்கின்றது? அப்ப பென்சீன் எடுத்தோம்னா பார்த்தாங்க நேற்று அந்த பின்னோட தாக்கம் பார்த்தாங்க. அதே மாதிரி பென்சீன் எடுத்தோம்னா இவரோட நிரம்பா சேர்வையா இருக்கும். இவரோட நிரம்பா சேர்வையா இருக்கும். அப்ப நிரம்பா சேர்வை என்ன இருக்கும்? இங்க டபுள் பவுண்ட், ஒரு டபுள் பவுண்ட் எல்லாம் என்ன டபுள் பவுண்ட் காணப்பட்டாலே அதை நாங்க சொல்லுவோம் என்ன? நிரம்பாத சேர்வைகள் சொல்லுவோம். என்ன சரியா? நிரம்பாத சேர்வைகள் சொல்லுவோம். அப்ப இவையல்ல வந்து எங்களுக்கு என்ன நடக்கும்னா இங்க இருக்க டபுள் பவுண்ட் செய்யும், இங்க மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், மூவ் பண்ணக்கூடிய மாதிரி. அதால இங்க என்ன இருக்கும்? உங்களுக்கு ரெசனன்ஸ் இருக்கும். அப்ப ரெசனன்ஸ் இருந்தா, பரிவு இருந்தா இவர் என்ன செய்ய மாட்டார்? வளமையா நாங்க ஒரு அல்கீனுக்கு என்ன போடைக்குள்ள HBr போட்டோம்னா எங்களுக்கு என்ன வரும்? CH3 CH2Br வருமே, சரி வரும். சரியா? அப்ப அந்த தாக்கம் இது டபுள் கூட இதுதானே. அப்ப இந்த ரியாக்ஷன் அதாவது என்ன இருக்கும்? எங்களுக்கு பொறுமையை எடுத்தோம்னா எங்களுக்கு என்ன வரும்? HBr அஞ்சாவது இருக்குது. அப்ப இது பங்கிட்டு பண்ணி பண்றதால இவரை விட இவருக்கு மினத்தன்மை கூட டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ். அப்ப எலக்ட்ரான் இங்க இருந்து போகும், இங்க இருந்து போகும், போய் என்ன நடக்கும்? இது கலந்து வரும். அப்ப கலந்து வர எங்களுக்கு என்ன வரும்? முதல் ஆர் வந்து இணைகிறார், ஆர் வந்து இணைகிறார், H பிளஸ் வந்து இணைதானே. அப்ப H பிளஸ்ன்றது என்ன இருக்கும்? ஒரு எங்களுக்கு இலத்திரன் நாடியா இருக்கும். என்ன இருக்கும்? எங்களுக்கு இலத்திரன் நாடியா இருக்கும். சரியா? எலக்ட்ரோஃபைலா இருக்கும். அப்ப முதலாவது எலக்ட்ரோஃபைல் வந்து இணைகிறதால இது என்ன இருக்கும்? எங்களுக்கு இணைகிறதால இது என்ன தாக்கமா இருக்கும்? இலத்திரன் நாட்டை என்ன இருக்கும்? கூட்டல் தாக்கமா இருக்கும். இலத்திரன் நாட்டை கூட்டல் தாக்கமா இருக்கும். அப்ப இது எங்களுக்கு என்ன வரும்? உதாரணமா இதெல்லாம் நினைஞ்சாருன்னா CH2 பிளஸ் என்ன வரும்? C3 வரும். வெளியில என்ன இருக்கு? Br மைனஸ் இருக்கு. அது வந்து திருப்ப வந்து நீங்க எங்களுக்கு CH3 CH2Br போட்டாலும் ஒன்று தான். CH3 CH2Br இருக்கு. சரியா? இதே நம்ம காவிரிக்க கூடிய நடக்கும். இப்ப CH3 என்ன? CH டபுள் பாண்ட் CH ஒன்று போட்டோம்னா இவருக்கு நாங்க HBr போட உங்களுக்கு என்ன வரும்? முதல் உருவாகிறது ஹைட்ரஜன் கூடினது தான் நினைக்கும், ஹைட்ரஜன் நினைக்கும். அப்ப மார்க்கோனிக்கோ ஸ்லோ படியா செய்யும். அங்க இதுல பிளஸ் என்ன வரும்? இது உருவாக்கப்படும். சரியா? ஓகேயா? அப்ப இதுல பிளஸ் வரும். அப்ப வெளியில என்ன இருக்கும்? Br மைனஸ் இருக்கும். அந்த Br மைனஸ் வந்து இந்த இது மார்க்கோனிக்கோ விதிப்படி நடக்கிற தாக்கமா இருக்கும். சரியா? இதே ஆன்டி மார்க்கோனிக்கோ படி என்ன? முதல் மார்க்கோனிக்கோ விதிப்படி என்ன நடக்கும்? HBr R2 ஓட்டு போட்டுருப்பீங்க. HBr R2 ஓட்டு போட்டிருப்பீங்க. அப்ப R2 ஓட்டு போடுங்க நடக்கும். ஹைட்ரஜன் கூட தான் அரணைக்கும், எங்களுக்கு புரோமினும். ஹைட்ரஜன் குறைஞ்சது தான் அரணைக்கும், எங்களுக்கு ஹைட்ரஜனும் அணைக்கும். அப்ப அங்க வர விளைவு என்ன இருக்கு? அப்ப இது என்ன இல்லை? எங்களுக்கு இலத்திரன் நாட்ட கூட்டல் பொறுமுறை இல்லை. இது சுயாதீன மூலிகை பொறுமுறைன்னு சொல்லுவோம். HBr R2 ஓட்டு போட சொல்லுவோம். நம்மளா வந்து ஃப்ரீட் எடுக்கிறோம். சரியா? ஓகே. அப்ப இது எங்களுக்கு தெரியும். அப்ப இது எங்க நடக்கிறது? நோமலா நிரம்பாத சேர்வைகள் நடக்கிறது. அப்ப நிரம்பாத சேர்வைகள்ல நடக்கிறது என்ன? அவருக்கான என்ன? செஸ்ட் என்ன? உதாரணமா Br2CCl போட்டா அவர் நிறத்தை நீக்கும். அது மாதிரி Br2 எக்வச போட்டா அவர் நிறத்தை நீக்கும். என்ன? அமில கேமினா போட்டா நிறத்தை நீக்கும். அப்ப அந்த டெஸ்ட்களுக்கு எல்லாம் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இந்த பென்சின் ஆன்சர் பண்ணலாம். ஏனென்றா இங்கே நடக்குதுங்கிறது படிப்பு நடக்கும். அப்ப நிரம்பாமைக்கான நோமலா அச்சிங்க காட்டுற சோதனைக்கு யார் ஆன்சர் பண்ண மாட்டார்? எங்களுக்கு இந்த பென்சின் ஆன்சர் பண்ணலாம். இரண்டாவதுல பரிவு நடக்குது. அப்ப இந்த பிணைப்பு உடைக்கிறது கஷ்டம். சரியா? அப்ப இவரில் நடக்கிற விசேடமான தாக்கம் என்ன நடக்கும்? எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன், அதாவது இலத்திரன் நாட்டை என்ன பிரதியீட்டு தாக்கம் தான் நடக்கும். இலத்திரன் நாட்டை என்ன நடக்கும்? பிரதியீட்டு தாக்கம் தான் நடக்கும். இலத்திரன் நாட்டை பிரதியீட்டு தாக்கம் தான் நடக்கும். எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன். அப்ப எலக்ட்ரோபிலிக் என்ன? சப்ஸ்டியூஷன் நடக்கும். சரியா? ஓகேயா? அப்ப அந்த இலத்திரன் நாட்டை பிரதியீட்டு தாக்கம் வந்து உங்களுக்கு கொமனா என்ன இருக்கு? 4 வகை இருக்கு. 4 டைப் படிச்சிருப்பீங்க. அதுல ஒன்றுதான் நிலவு இருக்கு. அப்ப இந்த கேட்டதை மட்டும் பார்க்க முடியும். சரியா? இப்ப 4 வகையில ஒண்ணு படிச்சிருப்பீங்க. ஒன்று நைட்ரேட்ட தாக்கம், இரண்டாவது என்ன? அலசனேட்ட தாக்கம், மூன்றாவது என்ன? அட்கைலேட்ட தாக்கம், அட்கைலேஷன். இதை சொல்லுவோம் நைட்ரேஷன், ஹலஜினேஷன், அட்கைலேஷன். இது எல்லாமே ரெண்டு ஏசைலேஷன் சொல்லுவோம். ஏசைலேட்டம் சொல்லுவோம். ஏசைலேட்டம் சொல்லுவோம். இதெல்லாம் இல்லை ஏசைலேஷன் சொல்லுவோம். சரியா? ஏசைலேஷன் சொல்லுவோம். சரியா? ஓகேயா?
அப்ப இந்த ஏசைலத்துக்கு நாங்க யாரை பயன்படுத்துவோம்? அமில குளோரைடு CH3COCl போன்ற என்ன செய்வோம்? இவைகளை பயன்படுத்துவோம். சரியா? அப்ப எங்களுக்கு இலத்திரன் நாட்டம் தானே எதிர்த்தாக்கம். அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன உருவாகும்? CH3CO+ உருவாகும். CH3CO+ உருவாகும். அப்ப இவர் தான் எங்களுக்கு என்ன இருக்கும்? இலத்திரன் நாடியா இருக்கு. அப்ப இவர் இலத்திரன் நாடினா இவர் என்ன இருக்கும்? எனக்கு இலத்திரன் பற்றாக்குறையான ஆளா இருக்கு. இலத்திரன் பற்றாக்குறையான ஆளா இருக்கும். அப்ப இவர் தான் அங்க வந்து இவர் பென்சில் நடக்கும் ஒரு ஹைட்ரஜனுக்கு பல பேர் வந்து இணைவர். அதே மாதிரி அக்சலேஷன் எடுத்தாலும் CH3+. அலசனேற்றம் எடுத்தா நடக்கும். உதாரணமா Cl+ இருக்கலாம், Br+ இருக்கும். அவர் வந்து இணைவர். அதே மாதிரி நைட்ரேட் காரணையும் NO2+ வந்து NO2+ வந்து சரியா? ஓகே அது சரியா? அப்ப இது எங்களுக்கு தெரியும். சரியா? ஓகேயா? அப்ப இவங்களுக்கு தகவல்களை மட்டும் பார்ப்போம். 4 வகையான தாக்கங்கள்: நைட்ரேட்டம், அரசனேற்றம், அற்கைலேற்றம், ஏசைலேற்றம். இது கொஞ்சம் இவ கேட்டுக்கொண்டு வராங்க. அக்சர்கள் செய்யறாங்க. இதுக்கான என்ன செய்யறாங்க? மெக்கானிசம் கேட்கிறாங்க. மெக்கானிசம் தான் பார்ப்போம். சரியா? பார்த்துட்டு போவோம். அப்ப இதுல நைட்ரேட்டம் எடுத்தோம்னா, இந்த நைட்ரேட்டத்துக்கு நாங்க யாரை போடுவோம்னா, செறிந்த HNO3 என்ன போடுவோம்? செறிந்த H2SO4. கன்சன்ட்ரேட்டட் என்ன? HNO3 கன்சன்ட்ரேட் H2SO4. இந்தியாவில போடுவோம் Cl2Fe போடலாம், அல்லது Cl2AlCl3 போடலாம். அப்ப நலசங்காவியல் போட்டா தான் இங்கே நடக்கும், தாக்கம் நடக்கும். அதே மாதிரி வந்து என்ன, இங்க எடுத்தா அக்டிவேஷனுக்கு என்ன போடுவோம்? CH3Cl என்ன உலர் AlCl3 போடுவோம். அப்ப இவர் போட்டா தான் இங்கே நடக்கும், பிறகு இடம் நடக்கும். அதே மாதிரி இங்க என்ன தேவை? ஏசைலேட்டம் என்றா உதாரணமா CH3COCl என்றா அதுக்கு என்ன போகணும்னா, ரெண்டாவதா உலர் ட்ரை என்ன போகணும்? AlCl3 போட்டு தான் செய்யும், இந்த ரியாக்ஷன் நடக்கும். சரியா? ஓகே அது சரியா? அப்ப இப்ப பார்த்தோம்னா நைட்ரேட்டை பொறுமையில நாங்க யார் உருவாக்கினா சரி, NO2+ உருவாக்கினா சரி. சரியா? அப்ப இந்த NO2+ உருவாக்குறதுக்கு யாரு மேல தாக்க போயிடும்? HNO3 H2SO4 செய்யும் தாக்கம். அப்ப HNO3 H2SO4 ரியாக்ட் பண்ண வேண்டாம். HNO3 என்ன இருக்கும்போது ஒரு மூல அமிலமா இருக்கும், இதோட என்ன இரு மூல அமிலமா இருக்கும். சரியா? அப்ப இதை நாங்க நார்மலா போடலாம். HNO3 யாரோட தாக்கிக்கல, H2SO4 தாக்கிக்கல. எங்களுக்கு இங்க என்ன விளைவாகும் என்றால், இங்க RH+ கொடுப்பார் என்ன, OH நைட்ரஜன். சரியா? O- இதுல N+ இருக்கு. சரியா? ஓகேயா? இது நம்மளா HNO3. அப்ப H2SO4 கொடுத்தோம்னா நடக்கும்? கந்தகம் டபுள் பாண்ட் OH டபுள் பாண்ட். சரியா? ஓகேயா? அப்ப இங்க எங்களுக்கு என்ன நடக்கும்? ஆர்ல இருந்து என்ன இவர் தான் எங்களுக்கு என்ன செய்யறார்? ஆறு தானே போறார் என்ன, நைட்ரஜன் எடுத்தா இவர் எனக்கு. சரியா? அப்ப இங்க எங்களுக்கு என்ன நடக்கும்? H+3. சரியா? அப்ப ஆர்ல இருந்து H2SO4 செய்யும் H+3. அப்ப இவர் யார் வாங்குவார்? வந்து இந்த ஆசிரியர் வாங்கும். வாங்க இந்த படம் செய்ய முடியாது, வெளியில போகும். அப்ப வெளியில போக உங்களுக்கு என்ன உருவாகும்? ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், என்ன O-. அப்ப இது என்ன உருவாகும்? பிளஸ். ஆக்சிஜனுக்கு 3 படம் இருக்கு, அது உறுதியற்றதா இருக்கும். இதுல என்ன வரும் உங்களுக்கு? HSO4-. சரியா? HSO-. அப்ப இவர்கள் என்ன 3 படம் இருக்கிறது உறுதி இல்லை. அப்ப தனியா செய்யும், கலந்து போகும். இவர் தனியா கலந்து போகும். அப்ப கலந்து போகிறது எங்களுக்கு என்ன உருவாகும்? NO2+, HSO4- இது என்ன கலந்து போன இருக்கும்? H2O உருவாகும். H2O உருவாகும். அப்ப இங்க இந்த HNO3 என்ன தொழிற்படுற இவற்றை H+ வாங்குறாரு. அப்ப இங்க HNO3 என்ன தொழிற்படும்? மூலமா தொழிற்படுவேன். அப்ப HNO3 என்ன தொழிற்படலாம்? அஸ்டாவும் தொழிற்படலாம், இன்னும் தொழிற்படலாம், பேசாவும் தொழிற்படலாம். அதே மாதிரி என்ன ஒற்றியட்டுங்கிறதான செய்யலாம், தொழிற்படலாம். சரியா? மூலமா தொழிற்படுற. அதே மாதிரி இவர் என்ன தொழிற்படுவார்? அமிலமா தொழிற்படுவேன். அமிலமா தொழிற்படுவேன். இப்ப இங்க H2SO அமிலம், HNO3 என்ன இருக்கும்? மூலமா இருக்கும். இப்ப நாங்க உருவாக்கிட்டோம் NO2+ உருவாக்கிட்டோம். NO2+ உருவாக்கிட்டோம். அப்ப இந்த NO2+ தான் எங்களுக்கு என்ன? இலத்திரன் நாடு, இலத்திரன் பற்றாக்குறையா நாடு, இலத்திரன் நாடு. ஓகேயா? NO2+ என்ன இருக்கும்? இலத்திரன் நாடியா இருக்கும். அப்ப இந்த இலத்திரன் நாடி என்ன செய்வார் எங்களுக்கு? இப்ப இந்த எலக்ட்ரோஃபைல் சரியா பென்சின் வளையத்தை போய் தாக்க போறேன். சரியா? இந்த பென்சின் ரிங்ல எங்களுக்கு என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கும். அப்ப 6 கார்பன் இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்ப அதுல என்ன நடக்கும்? இந்த ஹைட்ரஜன் போடாங்க யோசிக்கும். இந்த பணிப்பை செய்யற NO2+ எப்பவுமே நடக்கும், இலத்திரன் நடத்து கூடினதுதான் என்ன போகும்? அம்புக்குறி போகும். இலத்திரல வாங்குறது போகும். அப்ப இங்க என்ன நடக்கும்?
போக எங்களுக்கு என்ன உருவாகும்? இதுல இருந்து இந்த பிணைப்புடைய இரண். அப்ப இந்த பிணைப்புடைய இதுல ஹைட்ரஜன் இருக்கு, இதுல வந்து அரணைவா எண்ணூற்று பர்சன்ட். சரியா? அப்ப என்னோட அப்ப இப்ப என்ன நடக்கும்? இதுல எங்களுக்கு ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், மும்மை பிணைப்பு இருக்கு. என்ன இருக்கு? மும்மை பிணைப்பு இருக்கு. அப்ப இதுல என்ன வரும்? எங்களுக்கு என்ன வரும்? ஒரு பிளஸ், ஒரு என்ன செய்யும்? பிளஸ் வந்து உருவாக்கப்படும். சரியா? ஓகேயா? எங்களுக்கு தனியா பொறிமுறை என்று கேட்டா நாங்கள் இடைவெளி ஒன்றும் கிடத்தது, பொறிமுறையை விட இடைவெளி ஒன்றும் கிடத்தது இல்லை. வெளியில எங்களுக்கு என்ன நிற்குது? HSO4 மைனஸ் நிற்குது. வெளியே HSO4 மைனஸ் நிற்குது. அப்ப இந்த HSO4 மைனஸ் செய்யும் ரெண்டே நடக்கும். இந்த பிணைப்பு திருப்பி வருவா. அப்ப திருப்பி வருவாங்க என்ன போடாது? பென்சீன்ல NO2 திருப்பி என்ன உருவாகும்? HSO வருமே. திருப்பி எங்களுக்கு என்ன வரும்? HSO வரும். சரியா? அப்ப ஆரம்பத்தில் HSO இருந்தது, திருப்பவும் என்ன வரும்? HSO வரும். சரியா? திருப்பவும் என்ன வரும்? எங்களுக்கு HSO. அப்ப HSO என்ன ஒன்று அமிலம் ஆசிட்டா தொழிற்படுது, அடுத்தது ஊக்கி கரல்ஸ்டா தொழிற்படுது, அடுத்தது என்ன செய்யுது? நீர் அகற்றினது. இதை என்ன செய்யுது? போட்டு ரிமூவ் பண்றதுக்கு தான். அப்ப என்ன தொழிற்படுது? டீஹைட்ரேட்டிங் ஏஜென்டாகவும் நீரகட்டும் கருவியான செய்வேன் தொழிற்படுவேன். அப்ப இந்த மூணு மேட்டர்களா இருக்கும், இங்க எக்ஸஸோட இருக்கும், பங்கா இருக்கும். சரியா? ஓகே. இது என்ன இருக்கும்? உங்களுக்கு இலத்திரன் நாட்டை பிரதியிட்டு என்ன இருக்கும்? தாக்கமா இருக்கும். என்ன இருக்கும்? இலத்திரன் நாட்டை பிரதியிட்டு தாக்கமா இருக்கும். சரியா? ஓகே. ஒரு முறை நோட் பண்ணிடுங்க. 2024 கேட்டவனே. ஓகே. அது அதாவது என்ன இருக்கும்? இலத்திரன் நாட்டை என்ன இருக்கும்? பிரதியிட்டு தாக்கம் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனா இருக்கும். சரியா? அப்ப இதன்படி பார்த்தா என்ன விட வரும் உங்களுக்கு? இது சரியான விடுமுறை. முதலாவது என்ன பிள்ளை? முதலாவது இன்னொரு பிளஸ் திறந்தது நமக்கு எங்க இருந்து வரணும்? எத்தனை கூடிய இருந்து வரணும்? டவுட் ஒன்ல இருந்து போகணும். முதலாவது பிள்ளை. ரெண்டாவது என்ன பிள்ளை? ஹைட்ரஜன் இங்க வந்து இங்க ரெண்டு ஹைட்ரஜன் வந்துட்டு ஒரே கவலையில வந்து ரெண்டு ஹைட்ரஜன் வந்துட்டு. மூன்றாவது என்ன பிள்ளை? மூன்றாவது இன்னொரு பிளஸ் என்ன? அந்த இன்னொரு பிளஸ் தான் காட்டியிருக்காங்க. இன்னொரு தான் காட்டியிருக்கிறார். சரியா? அடுத்து என்ன? அடுத்தது எங்களுக்கு சரியா இருக்கு. நடக்குது. HSO மைனஸ் வந்து இதோட வந்து